டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 3. வந்திருந்த போலீசார் மிகுந்த நட்புணர்வோடு என்னுடன் சேக ஆரம்பித்தனர். நானும் வெளிப்படையாக மனம் திறந்து அவர்களுடன் உரையாடினேன். மருத்துவ சேவையாகட்டும், பொதுவாக நான் புதவும் உதவிகளாகட்டும், நான் யாரையும் இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிரித்து பார்க்காமல் செயற்பட்டு வந்திருப்பதை அவர்களுக்கு எடுத்து கூறினேன். உண்மையும் அதுதான். அவ்வாறு மருத்துவ சேவையிலோ பொதுவான நடவடிக்கைகளிலோ மற்றவர்களுடன் பழகும் விதத்திலோ வித்தியாசம் காட்டி நடந்திருந்தால் குருநாகல் மருத்துவ வட்டாரத்தில் ஒரு நன்மதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்க முடியாது. பேராசிரியர் சன்ன ஜெயசுமன என் மீது சுமத்திய அபாண்ட குற்றச்சாட்டை இட்டு மிகவும் மனக்கிளேசத்துடன் அவர்களுக்கு சொன்னேன். நாளை காலை இந்த பதிவுக்கு எதிராக போலீசில் ஒரு முறைப்பாட்டை பதிவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர்களிடம் சொன்னேன். அதை சொன்னதும் எனது கைத்தொலைபேசியை வாங்கிய இன்ஸ்பெக்டர் சன்ன ஜெயசுமனவின் முகநூல் பதிவு பின்னூட்டல்களை ஆராய்ந்தார். பிறகு தனக்கு ஒரு அழைப்பு எடுக்க வேண்டியிருக்கின்றது என்று சொல்லியபடி வீட்டுக்குள்ளிருந்து அவர் வெளியே சென்று யாருடனோ செல்போனில் உரையாடினார். இவ்வாறு சுமூகமாக பேசிக் கொண்டிருக்கும் போது, அப்படியெனில் நாம் ஒரு முறைப்பாட்டை பதிவோம் என்று இன்ஸ்பெக்டரை என்னிடம் சொன்னார். எனவே அதற்காக புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தபோது எனது நண்பர்களான சாஜித்தும் ஷிப்லியும் வருகை தந்து வீட்டுக்கு வெளியே நின்றிருந்தனர். போலீஸ் நிலையத்துக்கு நண்பரின் வாகனத்தில் தான் சென்றோம். சாஜித் வாகனத்தை செலுத்த முன்னாசனத்தில் இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார். பின்னாசனத்தில் நானும் மற்றொரு போலீஸ் கான்ஸ்டபிளுமாக அமர்ந்திருந்தோம். பயணித்து கொண்டிருக்கும் போது போலீஸ்காரர்களின் செயற்பாடுகள், அவர்களிடம் நிலவிய உறுதியற்ற போக்கு ஆகியன எனக்குள் சந்தேகத்தை தோற்றுவித்தன. இதற்கு பின்னால் ஒரு பாரிய சூழ்ச்சி மறைந்திருப்பதாக என் மனதுக்கு பட்டது. எனது வாகனம் 150 மீட்டர் அளவில் பயணம் செய்து குருநாகல் கேண்டியன் ரீச் என்ற ஹோட்டல் அருகே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு போலீஸ் ஜீப் எமது வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதை கண்டேன். எனது சந்தேகம் மேலும் வலுப்பெற ஆரம்பித்தது. வாகனம் போலீஸ் நிலையத்துக்குள் செல்லாமல் அதை தாண்டி சென்றது. போலீஸ் நிலையத்துக்குத்தானே போகிறோம், ஏன் நிறுத்தவில்லை என்று நான் கேட்டபோது, இல்லை டாக்டர், கொஞ்சம் முன்னால் சென்று திருப்புவோம் என்று பதில் வந்தது. சற்று தூரம் பயணித்ததுடன் டயலாக் நிறுவனத்துக்கு முன்னால் போலீஸ் வாகனம் நாம் பயணம் செய்த வாகனத்தை மறித்து நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து கிரைம் பிரான்ச் பொறுப்பாதிகாரியான புஷ்பலால் இறங்கி வந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் யாரோ ஒரு மேலதிகாரிக்கு தொடர்பு ஏற்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். அவரது பதில், இல்லை, எதுவும் இல்லை, சீப் என்பதாக அவர் தனது கைபேசியில் அந்த யாரோ ஒருவருக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். பேசி முடித்த பின்னர் என்னை போலீஸ் ஜீப்பில் ஏறுமாறு பணித்தார்கள். ஜீப்பின் முன்னாசனத்தில் பொறுப்பாதிகாரி புஷ்பலால் அமர்ந்தார். பின்னால் சீருடை அணிந்தவர்களும் அணிந்திராதோருமாக போலீஸ்காரர்களும் நானும் ஏறி அமர்ந்தோம். அமர்ந்தவுடன் வீட்டுக்கு வருகை தந்திருந்த இன்ஸ்பெக்டர் எனது செல்போன்கள் 2ஐயும் வாங்கி கொண்டார். வாகனம் மீண்டும் ஒரு சுற்றி போலீஸ் நிலையத்துக்கு வந்தது. அங்கே என்னை இறக்கிய பின், உங்களது வீடு பரிசோதனையிடப்பட்டதா என்று கேட்டார்கள். வீட்டுக்கு வந்து பேசிவிட்டு பார்வையிட்டு தான் சென்றிருந்தார்கள், ஆனால் முழுமையாக பரிசோதிக்கவில்லை என்றேன். அதனைத் தொடர்ந்து எனது வீட்டை பரிசோதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். நாம் முறைப்பாட்டை எழுதத்தானே வந்தோம், அதை எழுதலாமே என்று வினாவிய போது, வீட்டை பரிசோதித்த பின்னர் முறைப்பாட்டை எழுதுவோம் என்று பதில் சொன்னார்கள். இப்போது இரவு 10:30 மணி தாண்டி விட்டிருந்தது. வீட்டுக்கு வந்ததும் சோதனை ஆரம்பமானது. சோதிப்பதற்காக ஆண்கள், பெண்கள், நாய் அடங்கலாக மற்றொரு குழு வந்திறங்கி இந்த சோதனையை மேற்கொண்டது. முதல் வேளையாக எமது வீட்டு சிசிடிவியின் பதிவுகளை கலற்றி எடுத்தார்கள். எனது புத்தகங்கள், தஸ்தாவேஜுகள் அனைத்தையும் புரட்டி பார்த்தார்கள். வீட்டில் இருந்த ஐபேட், என்னிடம் இருந்த விசிட்டிங் கார்டுகள் ஆகியவற்றுடன் எனது பிள்ளைகளின் கணனியின் ஹார்ட் டிஸ்கையும் கலட்டி எடுத்துக்கொண்டார்கள். வீட்டிலிருந்த 15 கடவுச்சீட்டுகளை கண்டதும் அவர்களது முகங்கள் பிரகாசம் அடைந்தன. 5 பேர் வாழும் வீட்டில் 15 கடவுச்சீட்டுகளை டாக்டர் வைத்திருக்கிறார் என்று அவர்களுக்குள் ஒரு எண்ணம் ஓடியிருக்க வேண்டும். உண்மை என்னவென்றால் அவை என்னுடையதும் எனது பிள்ளைகளினதும் புதியவையும் காலம் முடிந்த பழைய கடவுச்சீட்டுகளும் தான். இதற்குள் எனது மாமனார் உம்ரா கடமையை முடித்துவிட்டு வந்த பிறகு தனது கடவுச்சீட்டை என் வீட்டில்தான் பாதுகாப்புக்காக வைத்திருந்தார்.
மன்சில் என்று அழைக்கப்படும் பிரார்த்தனைகள் அடங்கிய புத்தகம் உட்பட தங்களுக்கு எவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று தோன்றியதோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு எனது மனைவியுடன் ஒரு வாக்குமூலம் பெற்றுக்கொண்டார்கள். அது முடிவடையும் தருவாயில் இவர்கள் என்னை அழைத்துச் செல்லப் போகிறார்கள் என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. எதற்காக இவற்றை எடுத்துச் செல்லப் போகிறீர்கள் என்று வினவிய போது இவற்றை பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நோன்பு துறந்த பின் எதையும் சாப்பிட்டிருக்கவில்லை, அது அவர்களுக்கு தெரியும். எனவே சாப்பிட்டு விட்டு சென்று முறைப்பாடு பதியலாம் என்று சொன்னார்கள். இல்லை, நான் முறைப்பாட்டை தந்துவிட்டு வந்து சாப்பிடுகின்றேன் என்று சொன்னபோதும் என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட பணித்தனர். எனது மனைவியிடம் உணவு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். உணவு வைக்கப்பட்ட போதும் மனது ஒருமுகப்பட்ட நிலையில் இல்லாத காரணத்தால் என்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை. உணவு மேசையிலிருந்து எழுந்தபோது இப்போது நாங்கள் சென்று முறைப்பாடு பதிவோம் என்றார்கள். இல்லை, இப்போது அதிகாலை 1:30 மணி தாண்டிவிட்டது. நான் இப்போது வந்து முறைப்படி பதியாமல் காலையில் வருகிறேன் என்று சொன்னேன். இவையெல்லாம் வீட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே நின்றிருந்த ஒரு அதிகாரி யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இல்லை, சீப், ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடைக்கவில்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை வெளியில் நின்றிருந்த எனது மனைவியின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். என்னை எந்த விதத்திலாவது சிக்க வைக்க ஒரு துரும்பாவது கிடைக்காதா என்ற ஆர்வத்தில்தான் அவர்கள் சோதனைக்கிட்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுவும் அந்த சாம வேளையில் யார் யாரோ விழித்திருந்து இதற்காக பின்னணியில் ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆச்சரியம்தானே. எனக்கு எதிரான ஒரு முறைப்பாடு இல்லாமல் எந்த விதமான ஆதாரங்களும் அற்ற நிலையில் எந்த ஒரு குற்றத்தையும் நான் இழைக்காத நிலையில் என்னை அழைத்துச் சென்றார்கள். போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றதும் இப்போது முறைப்பாட்டை பதியுங்கள் என்றேன். இல்லை, அதற்கு உயர் அதிகாரி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு கதிரையில் அமர வைத்திருந்தார்கள். நான் ஒரு முறைப்பாட்டை பதிவதற்கு பொறுப்பு அதிகாரியே வர வேண்டுமா என்று கேட்டேன். இல்லை டாக்டர், எங்களுக்கு சொல்லப்பட்டதை தான் எங்களால் செய்ய முடியும். காலை வரை நீங்கள் இங்கே இருந்துதான் ஆக வேண்டும் என்று பதில் சொன்னார்கள். இப்போது முழுமையாக ஒரு குழப்ப நிலையில் நான் இருந்தேன். என்னை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியவில்லை. என்ன செய்ய போகிறார்கள் என்றும் கூட என்னால் தீர்மானத்துக்கு வர இயலவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற ஒரு நிலை எனக்கு. இன்னும் சற்று நேரம் கழிய சஹர் நேரம் நெருங்கிவிடும். நான் நோன்பு நோக்க வேண்டும். வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர உறவுக்கார இளைஞர்கள் முயன்ற போதும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்னுமே குற்றம் சுமத்தப்படாத ஒரு மனிதனுக்கு தனது மார்க்க கடமையொன்றை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவனாக இருந்தேன். இருந்தும் நான் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இருந்தபடியால் சில பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு நீர் அருந்த இடமளிக்கப்பட்டேன். வெளியே செல்லவோ வுளு செய்யவோ வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் அங்கேயே ஒரு பத்திரிகை பக்கத்தை விரித்து பரத்தி தயமும் செய்து சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினேன். டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 4. போலீஸ் கிரைம் பிரான்ச் பொறுப்பதிகாரி புஷ்பலால் போலீஸ் நிலையத்திற்கு வரும்போது காலை 7 மணி தாண்டியிருந்தது. அவர் சீருடை அணிந்திருக்கவில்லை. அவர் என்னை தனது டவுன் ஏஸ் வாகனத்தில் அழைத்து கொண்டு வெஹ்ர என்ற இடத்தை நோக்கி வாகனத்தை செலுத்தினார். வெஹ்ர என்ற இடத்தில்தான் கிரைம் பிரான்ச் அலுவலகம் அமைந்திருந்தது. வாகனத்தில் ஏகப்பட்ட மரக்கறி வகைகள் நிறைந்திருந்தன. அவற்றை ஒதுக்கிவிட்டு நான் ஏறி அமர்ந்தேன். என்னுடன் மற்றொரு போலீஸ்காரரும் வந்தார். போகலாம் வாருங்கள் என்று சொன்னதை தவிர அவர் வேறு ஒரு வார்த்தை ஏனும் என்னுடன் பேசவில்லை. அங்கு சென்று இறங்கி உள்ளே சென்ற பிறகுதான் அவர் வாய் திறந்தார். உம்மை 3 மாதங்கள் தடுத்து வைப்பதற்கான கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதிக்குள் உம்மை நாம் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். ஏன் என்னை தடுத்து வைப்பதற்கான கட்டளை வழங்கப்பட்டது? என்ன காரணம்? நான் செய்த குற்றம் என்ன என்று அவரிடம் வினவிய போது இது மேலிடத்து கட்டளை என்று மட்டுமே பதில் தந்தார். அவ்வளவுதான் அவர் பேசியது. சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விட்டார். இதற்கு பிறகுதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகியது. சோடிக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் முன்வைத்து எமது வைத்தியசாலை பணிப்பாளர் வீரபந்தார ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டுகிறார். உண்மையில் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு அவருக்கு உத்தியோகபூர்வமாக எவ்வித ஆதாரமும் இல்லை. இது சட்டத்தை அப்பட்டமாக மீறிய ஒரு செயற்பாடாகும். வைத்தியர் ஷாஃபி பற்றிய குற்றச்சாட்டுகள் விவரங்களை தமக்கு அனுப்புமாறு சுகாதார அமைச்சின் செயலாளர் பணித்திருந்தும் அவற்றை சட்டை செய்யாமல் சந்தன கெத்தங்கமு என்பவரின் ஆதரவுடன் வேண்டுமென்றே அவர் இதனை செய்தார்.
சுகாதார அமைச்சு செயலாளர் அவருக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரதி என்னிடம் இன்னும் இருக்கிறது. இந்த இடத்தில் GMOA என்கிற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பற்றியும் சொல்லியாக வேண்டும். அரச வைத்தியர்களின் அமைப்பான இந்த இயக்கம் தனது அங்கத்தவர் ஒருவர் போலியாக குற்றஞ்சாட்டப்பட்டதை இட்டு எந்தவிதமான கவலையையும் அடையவில்லை. தனது அங்கத்தவர் குறித்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஓர் அறிக்கையையோ செய்தியையோ இவர்கள் வெளியிடவில்லை. இதை அவர்கள் ஒரு துளியேனும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இல்லை, கண்டுகொள்ளவே இல்லை. ஏறக்குறைய முழுமையான இனவாதம் நிரம்பிய பார்வையே அவர்களிடம் இருந்ததை நான் உணர்ந்தேன். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த துரோகத்துக்கு பின்னால் இவர்கள்தாம் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த சங்கத்தின் அப்போதைய தலைவர் அனுருத்த பாதனிய 2015ஆம் ஆண்டு ராஜபக்ஷ அணிக்காக அரசியலில் ஈடுபட்டவர். வைத்தியசாலை பணிப்பாளர் வீரபண்டார, உதவி பணிப்பாளர் சந்தன கெந்தங்கமுவ, பேராசிரியர் சன்ன ஜெயசுமன, GMOவின் செயலாளர் இந்திக்க ரத்நாயக் ஆகியோர்தாம் இதற்கு பின்னணியில் இயங்கி வைத்தியசாலை ஊழியர்களையும் ஊடகத்தையும் அழைத்து என்னை பற்றிய தவறான தகவல்களை பரப்பியோர் ஆவார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, வெகர கிரைம் பிரான்ச் காரியாலயத்தில் எனது பிரீஃப் கேஸுக்குள் இருந்த தஸ்தாவேஜுகளை எடுத்து எனது சொத்து விவரங்களை ஒவ்வொருவராக ஆராய்ந்து வினா தொடுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு சொந்தமான 11 பேர்ச் காணியில் ஒரு சிறிய கட்டடம் இருந்தது. அந்த கட்டடத்தின் வாடகை பணமான 30,000 ரூபாய் எனது மாமனாரின் வங்கி கணக்கு செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் அவரது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டே அந்த ஏற்பாடை நான் செய்திருந்தேன். ஆனால் அந்த பணத்தை அவர் எடுத்து தனது தேவைக்கு பயன்படுத்தவில்லை. எனது பிள்ளைகள் மூவருக்கும் வங்கி கணக்கு திறந்து அவற்றில் அந்த பணத்தை பிரித்து மூவருக்கும் பகிர்ந்து சேமித்து வந்திருந்தார். இந்த சேமிப்பு தொகையே ஒவ்வொரு பிள்ளையின் கணக்கிலும் 4 முதல் 5 லட்சங்கள் வரை சேர்ந்திருந்தது. என்னுடைய கைதுடன் சம்பந்தப்படுத்தி மிகைப்படுத்தி பேசப்பட்டவற்றில் 18 பேர்ச் காணி பிரதானமானது. உண்மையில் அது எனக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. ஆனால் குற்றம் சுமத்தியவர்கள் அது எனக்கு மட்டும் சொந்தமான காரணி என்றே சித்தரித்தார்கள். மிகச்சரியாக கணக்கு காட்டி நாங்கள் 4 இணைந்து அக்காணியை அமானா வங்கியின் கடனுதவியுடன் வாங்கியிருந்தோம். அது நகர மத்தியில் அமைந்திருந்த ஒரு இடமாகும். வெகர கிரைம் பிரான்ச்சில் என்னை வைத்து கொண்டிருந்து விட்டு பிற்பகலானதும் மீண்டும் குருநாகல் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்தார்கள். அங்கு என்னை குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த 3 வந்து விசாரித்தார்கள். உண்மையில் இவையெல்லாம் எனக்கு புதிய அனுபவங்கள். என் வாழ்வில் போலீஸ் நிலையம் சென்ற அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை. போலீஸில் கடமை புரியும் காவலர்களை தரம் பிரித்து அறிவதற்கு கூட என்னால் முடியாது. இப்படியான நிலைமையில் நேரம் கழிய நான் புரியாத குற்றத்தின் தன்மை விஷம் ஏறுவது போல ஏறிக்கொண்டிருப்பதை உணர்ந்தேன். போலீசாரின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எனக்கு அப்படியான ஒரு உணர்வுதான் ஏற்பட்டது. ஒரு கிரிமினல் குற்றவாளியைப் போலவே நான் நடத்தப்படுவதாக உணர்ந்தேன். அத்தனை பேருக்கும் மத்தியில் எனது மேலாடையை களையச் சொல்லி உடம்பில் ஏதாவது அடையாளங்கள் உள்ளனவா என்று பார்த்தார்கள். இவையெல்லாம் என்னை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்கின. இப்படியொரு அனுபவம் என் வாழ்வில் என்றைக்குமே ஏற்பட்டது கிடையாது. எனது 10 விரல்களையும் கருப்பு மையில் அழுத்தி அவர்கள் அவற்றின் அடையாளங்களை பதிந்தபோது மிகவும் மனவேதனை ஏற்பட்டது. இப்படியொரு நிலைக்கு என்னை ஏன் மாற்றினார்கள் என்று எனக்குள்ளேயே நான் வினாவெழுப்பினேன். இவர்கள் என்னை கொண்டு எதை சாதிக்க பார்க்கிறார்கள் என்று யோசித்தேன். மையிருட்டுக்குள் நின்று ஏதாவது அகப்படாதா என்று தூளாகவும் தன்னிறக்கம் சார்ந்து தற்காப்பு தேடும் ஒரு முயற்சி அது. விடைதான் கிடைக்கவில்லை. ஆனாலும் நான் மனோரீதியாக உடைந்து போகவில்லை. அதற்கு காரணம் எந்த தவறும் இல்லை என்னிடம். நான் இந்த குற்றமும் இழைத்தவனும் இல்லை. சட்டபூர்வமற்ற முறையிலோ மனச்சாட்சிக்கு விரோதமான முறையிலோ நியாய தர்மங்களை மீறியோ நான் நடந்தவன் அல்லேன். மடியில் கனமில்லை எனில் வழியில் பயம் இருக்காது. இதுவரை காலமும் என்னை இறைவன் யார் முன்னாலும் அவமானப்படுத்தியதில்லை. அவன் மீது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் முழுமையான நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனவே இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு மனோ திடத்தை இறைவன் எனக்கு வழங்கியிருந்தான். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற அசைக்க முடியாத உறுதியோடு இவை அனைத்தையும் நான் எதிர்கொண்டேன். என்னை காண வந்தவர்கள் எல்லோரிடமும் நான் சொன்னதும் இதுதான். யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு அல்லாஹ்வின் உதவியுடன் இவற்றை சமாளிக்கும் மன உறுதியொன்று. அவனே எனக்கு போதுமானவன் என்று நானே கூறி அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தேன். குருநாகல் போலீஸ் நிலையத்திற்கு மற்றொரு குழுவினர் மாலை நேரம் வந்திருந்தார்கள். அவர்கள் யார் எவர் என்று எனக்கு தெரியாது. நோன்பு துறக்கும் நேரம் நெருங்கியதால் நண்பர்கள் சிலர் வருகை தந்தார்கள். அவர்கள் பேரீச்சம்பழங்கள், சிற்றுண்டிகள் ஆகியவற்றை கொண்டு வந்தார்கள்.
நாங்கள் நோன்பு துறக்கும் வரை அவர்கள் என்னை அழைத்துச் செல்வதை தாமதப்படுத்தினார்கள். நோன்பு துறந்த பின்னர் என்னை அழைத்துச் செல்ல தயாரானார்கள். ஜீப் வண்டியில் என்னை ஏற்றிய பிறகு மற்றொரு தந்திரத்தை கையாள முற்பட்டனர். ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலுக்கு கொண்டு செல்லும் முன் சட்ட மருத்துவ அதிகாரிக்கு முன் உடலியல் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். சட்ட மருத்துவ அதிகாரியாக கடமை புரிபவர் டாக்டர் சித்திக் என்பவர் ஆவார். அவரிடம் என்னை காண்பித்து பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் வேறு ஒரு வைத்தியரிடம் காண்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முனைந்தனர். சித்திக்கு பதிலாக தோராயாய என்ற இடத்தில் தனியார் மருத்துவம் புரியும் டாக்டர் கிறிஸ்டி பிரசாத்திடம் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது அரசாங்க வைத்தியசாலைக்கு அழைத்து என்னை காட்டி பரிசோதிக்காமல் டாக்டர் கிறிஸ்டி பிரசாத்தின் தனியார் மருத்துவ நிலையத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம் ஊர் மக்கள் எல்லோருக்கும் முன்னால் என்னை ஒரு குற்றவாளியாக காண்பித்து அவமானத்துக்கு உட்படுத்துவது அவர்களது நோக்கமாக இருந்தது. ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த முயற்சியை மறுத்துரைத்தனர். தனியார் மருத்துவ நிலையத்துக்கு செல்வதை நானும் மறுத்தேன். சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கையாக இது இருப்பதனால் அரச வைத்திய நிலையத்தில் வைத்தே என்னை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் பிடிவாதமாக இருந்தேன். இறுதியில் அரச வைத்தியசாலைக்கே கொண்டு செல்வது என்ற முடிவுக்கு அவர்கள் வர வேண்டியிருந்தது. குருநாகல் போலீஸ் நிலையத்திலிருந்து வைத்தியசாலைக்கு என்னை அழைத்துச் செல்லும் போதுதான் முதலாக எனது கைகளில் விலங்கு மாட்டினார்கள். அப்படி விலங்கு மாட்டி அழைத்து செல்லும் காட்சியை ஒளிப்பதிவு செய்து தொலைக்காட்சியில் அடிக்கடி ஒளிபரப்புவதன் மூலம் என்னை சிங்கள சமூகத்துக்கு எதிரான இனவாதியாக சித்தரித்தனர். குருநாகல் பிரதேசத்தின் மருத்துவ வட்டத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் என் மீது வெறுப்பை உண்டாக்கும் நோக்கத்திலேயே இவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை பின்னால் வந்த தினங்களில் நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு இளவரசன் போல் சுற்றி வந்த நான் கடமை செய்த வைத்தியசாலையில் கைகளில் விலங்குடன் என்னை கண்ட என்னுடன் பழகிய ஊழியர்களின் முகங்கள் கவலையும் கண்ணீரையும் கண்டேன். அவர்கள் என்னை அணுகி என்னுடன் உரையாட முன்வந்த போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. டாக்டர் கிறிஸ்டி பிரசாத் குருநாகல் வைத்தியசாலைக்கு அழைக்கப்பட்டு வைத்திய பரிசோதனை முடிவடைந்ததும் நான் வாகனத்தில் ஏற்றப்பட்டேன். வரும் வழியில் போலீசார் என்னுடன் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். நான் நோன்பாளி என்ற காரணத்தால் இடையில் நிறுத்தி எனக்கு பிஸ்கட், நீர் ஆகியவற்றை வாங்கி தந்தார்கள். அநேகமாகவும் கேகாலையில் உள்ள சிறைக்கு என்னை எடுத்துச் செல்வார்கள் என்றே நான் எதிர்பார்த்தேன். எந்த வழியால் செல்கின்றோம், எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்பதெல்லாம் எனக்கு அப்போது புரியவில்லை. சற்று நேரம் கழிய என்னை கொழும்புக்கு கொண்டு செல்கிறார்களோ என்று ஓர் எண்ணம் வந்தது. நள்ளிரவு தாண்டி 12:30 மணி இருக்கலாம். வாகனம் ஓரிடத்தில் தரித்தது. என்னை வாகனத்திலிருந்து இறக்கி எடுத்து ஒரு மின் தூக்கியில் உட்படுத்திய பின் ஒரு போலீஸ்காரர் 4ஆம் இலக்கத்தை அழுத்தியதை கண்டேன். அப்போதுதான் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடிக்கு நான் கொண்டு வரப்பட்டுள்ளேன் என்று அறிந்து கொண்டேன். 4ஆம் மாடிக்கு கொண்டு வரப்படும் அளவுக்கு நான் அப்படி என்ன பாரிய குற்றம் செய்துவிட்டேன் என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். டாக்டர் வரதராஜன் என்பவர் 4ஆம் மாடி நாட்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தது பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அது ஞாபகத்திற்கு வந்தது. 4ஆம் மாடி என்பது கொடூரமான இடம் என்ற மனப்பதிவு பொதுவாக நாட்டு மக்களிடம் உண்டு. என்னை அங்கு அழைத்து சென்று GRP கூட்டுக்கொள்ளை பிரிவில் விசாரணை செய்வதற்கான பதிவுகளை மேற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். உங்களை பற்றிய விசாரணை இங்குதான் நடக்கும், எனது தலைமையில் தான் நடக்கும் என்று அந்த பிரிவின் பொறுப்பதிகாரி என்னிடம் சொன்னார். 13 அடிக்கு 15 அடி அளவிலான இரும்பு கம்பியிலான கதவிடப்பட்ட அறையினுள் என்னை செல்ல பணித்தார்கள். உள்ளே சென்ற பிறகுதான் அந்த இடம் 3 மலசல கூடங்களை திருத்தி அமைத்து சீமேந்திடப்பட்ட இடம் என்பது தெரிய வந்தது. ஒவ்வொன்றும் 3 அறை தொடக்கம் 7 அடி என பிரிக்கப்பட்ட 3 அறைகள். அதில் என்னை இட்டு கம்பி கதவை பூட்டினார்கள். அந்த அறையில் 14 அல்லது 15 பேர் உறங்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் 3 உறங்க வேண்டியிருந்தது. சரியான வெளிச்சம் இல்லாதபடியால் உறங்குவோரின் முகங்கள் தெரியவில்லை. அப்போதைக்கு அதை தெரிந்து கொள்ளும் நிலையிலும் நான் இல்லை. ஏறக்குறைய மக்காவில் மினா கூடாரத்துக்குள் உறங்குவது போல் அக்கூண்டுக்குள் ஒரு கழித்துத்தான் பக்கவாட்டாக படுக்க வேண்டியிருந்தது. என்னை உள்ளே விட்டு கம்பி கதவை இழுத்து சாட்டி பூட்டிய போலீஸ்காரர் சொன்னார், மாகந்துர மதுஷும் இதற்குள் தான் இருக்கின்றான்.